இந்த உலகம் உருவாகும் முன் சொற்கள் இல்லை, சத்தமில்லை, மட்டும் மௌனம். அந்த மௌனத்தின் இதயத்தில் ஒரு அசையாத உருவம். அவன் ஆதியோகி. ஆதி என்றால் ஆரம்பம், யோகி என்றால் ஒன்றிணைந்தவன். அவன் கடவுள் அல்ல, அவன் ஒரு வாய்ப்பு. மனிதன் தன்னை தாண்டி செல்லும் வாய்ப்பு. இமயமலையின் பனிமடல்களில் காலம் கூட அசையத் தயங்கிய இடத்தில் அவன் கண்கள் மூடியபடி அமர்ந்திருந்தான். உடல் பாறையாய், மூச்சு காற்றாய், அமைதி பிரபஞ்சமாய். ஆண்டுகள் கரைந்தன, பருவங்கள் மாறின. ஆனால் அவன் மௌனம் மட்டும் மாறவில்லை. அந்த மௌனத்தில் 7 இதயங்கள் விழித்தன. அவர்கள் சப்தரிஷிகள். அவர்கள் கேட்டதில்லை, அவர்கள் வேண்டியதில்லை, அவர்கள் காத்திருந்தார்கள். பசி மறந்தார்கள், தாகம் மறந்தார்கள். ஆனால் தேடனை மட்டும் மறக்கவில்லை. முழு நிலவு இரவில் பிரபஞ்சம் வெள்ளி ஒளியில் நனைந்தபோது அவன் கண்கள் திறந்தது. அந்த பார்வை வார்த்தையில்லாத உபதேசம். அந்த நிமிடம் குருவின் பிறப்பு. ஆதியோகி ஆதி குருவானார். உன் உடல் ஒரு கோயில், உன் மூச்சு ஒரு பாலம், உன் உள்ளம் ஒரு கதவு. அவன் 112 வழிகளை பகிர்ந்தான். மதமாக அல்ல, முறையாக. அறிவாக அல்ல, அனுபவமாக. உள்ளே போ, அங்கேதான் விடுதலை. 7 முனிவர்கள் 7 திசைகளாக பிரிந்தனர். யோகத்தின் விதை உலகம் முழுவதும் பரவியது. ஆதியோகி சொல்லியது, நான் வழி அல்ல, நீயே வழி. சிவன் என்பது வானத்தில் இருப்பவன் அல்ல, உன்னுள் விழிக்க காத்திருப்பவன். வாழ்க்கை நல்லது, அது சுமையாக அல்ல, சாதனையாக இருக்கட்டும். வாழ்க்கை ஒரு சண்டை அல்ல, ஒரு சாதனை. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.